ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல நட்பு நாடாகவே இருந்தாலுமே கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடந்துகிட்ருக்கு. அதில் நிறைய உயிர் சேதங்கள், நிறைய இடங்கள் சேதங்களாகி இன்னுமே அந்த வார் முடியாமல் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்தியர்கள் ரஷ்யாவில் இருக்கிறது சிரமமாக இருக்குது. இப்போ நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அப்ராடில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி சில ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸை ரஷ்யாவில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களோட பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே பறித்து வச்சுக்கிட்டு ரஷ்யன் ஆர்மி பேஸில் போய் விட்டுறாங்களாம். 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து வெப்பன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி கன்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து போய் போர் நடக்கிற அந்த பார்டரில் போய் இறக்கி விட்டுறாங்களாம். இதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் உயிரிழந்திருக்காரு. இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போய் வேலை கிடைக்கும், வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உயிரிழந்தவர் கூட ஒரு ரிலேட்டிவும் போயிருந்திருக்கிறாரு வேலைக்காக. அவர் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவர் இறந்தே போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது ரஷ்யாவில் உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன், நல்ல சம்பளம், நீ அங்கே சம்பாதிக்கிறது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், உங்களோட பேங்க் பாஸ்வேர்டு எல்லாமே எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி உங்களை கூட்டிகிட்டு போய் ரஷ்யாவில் இப்போ கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. இப்போ அங்கே சிச்சுவேஷன் சரியில்லை. ஸோ நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. வட மாநிலம் சேர்ந்தவங்க, நேபாள்காரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேஸில் இப்போ போராடிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா பாஸ்போர்ட் எல்லாமே எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. नमस्कार, हम सब साथी रशिया घूमने के लिए आए थे नवे साल पर, और हमें यहाँ पर एक एजेंट मिला. उसने हमें यहाँ पर घुमाया फिराया रशिया में, और वो बाद में हमें बोला कि मैं आप सबको बेलारूस के लिए ले चलता हूँ, वहाँ पर आप सबको घुमा फिरा के लाता हूँ. और वहाँ जाकर हमसे वो पैसे मांगने लगा. मतलब जो उसने पहले पैसे मांगे थे हमने वो दे दिए, उसके बाद और पैसे मांगने लगा. हमारे पास और पैसे नहीं थे. उसने हमको ना वहीं पर बेलारूस हाईवे पर छोड़ दिया, और वहाँ फिर हमको पुलिस ने पकड़ लिया. पुलिस ने पकड़कर रशिया आर्मी को दे दिया हमें. और हमारे आगे एक हमारी भाषा वाला बंदा आया, मतलब उससे फ़ोन पर बात करवाई और हमारे आगे शर्त रखी, या तो आप सबको 10 साल की जेल होगी, या फिर हमारे साथ एक कॉन्ट्रैक्ट साइन कर लो जिसमें आपको कुछ नहीं करना है. आपको मतलब हेल्पर की जॉब मिलेगी, खाना वगैरह बनाने में या ड्राइवर वगैरह की. ஸோ வேலை வாங்கி தரோம், நல்ல சம்பளம், உங்களுக்கு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக காசு போயிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசெல்லாம் மாற்றி ஆர்மி பேஸில் போய் இறக்கி விட்ருவாங்க. சில பேர் கை கால்கள்லாம் இழந்து குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையை நிறைய நியூஸ் சேனல்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர்டிகல்ஸில் நிறைய இதுலேயும் போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ரஷ்யாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இப்போதைக்கு யாரையுமே போக வேண்டாம்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. கேரளா மாநிலத்தை சேர்ந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கு. அடுத்து யாருக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. கடந்த 3 வருஷமாக அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. பல உயிர் சேதங்கள், பல இடங்கள் நாசமாக இருக்கு. அங்கே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களால் இந்தியா கூட கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவு அங்கே நெட்வொர்க் கவரேஜே அங்கே கிடையாது. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் கன்வே பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏற்படும். ஆல்ரெடி இந்தியன் எம்பசியும் ரஷ்யன் எம்பசி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற இந்தியன்ஸை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு வார் சிச்சுவேஷன் நடக்கிற இந்த டைமில் ரஷ்யாவில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் என்னைக்கு முடிவுக்கு வரும்னு நமக்கு தெரியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆசர்பைஜான் ஃப்ளைட்டும் ரஷ்யா ட்ரோன்னால தான் தாக்கப்பட்டு கண்ட்ரோலை இழந்து லேண்டிங் ரெக்வஸ்ட் கேட்டுமே எங்கேயும் தரையிறக்க முடியாமல் கிராஷ் ஆகி
38 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அதுலேயும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அங்கே சிச்சுவேஷன் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு பக்கம் லாஸ் ஏஞ்சலஸோட வைல்ட் ஃபயரு, இந்த சைடு வந்து யுக்ரைன் ரஷ்யா வார். ஸோ நாட்டில் நிறைய இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேஃபாக இருக்கிறது நல்லது. ரஷ்யா தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும், இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாலும், துஷில் வார்ஷிப்பாக இருக்கட்டும், ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் கேன்சர் மெடிசன்ஸ் வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க, அதுவும் இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரஷ்யா செஞ்சாலுமே இப்போ ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கனால நம்ம அங்கே போகிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் சேஃப். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். And for more such contents, please do subscribe to Paul's Up. I'll see you guys in the next video. Bye.